Hello everyone, welcome to Minima Theatre channel. உங்களுக்கு பல்லவினா யாருன்னு தெரியுமா? இதோ எதிர்விட்டு பொண்ணு நோட்டு எதிர்விட்டு பொண்ணா சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா தானே. விட்டுருங்க, நானே சொல்கிறேன். ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பல்லவி, அனுபல்லவி, சரணம்னு இருக்கும். எந்த ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலுமே இது 3 செக்ஷனில் ஃபாலோ ஆகும். சம்டைம்ஸ் ஏஆர் ரஹ்மான் பிரேக் பண்ணி பாட்டுகள் வந்திருக்கு. ஸோ பல்லவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டில் நிறைய டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகும். அது மட்டும் தான் உங்கள் பிரெயின் இருந்து. எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு சொல்லுங்க, அப்போ எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரியும். கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா சாங் பார்த்துருக்கீங்களா? அதில் கட்டிப்பொடி கட்டிப்பொடி நீ அதே மாதிரி பாடுறாரு. இந்த லிரிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்பீங்க. இப்போ இந்த சாங்னாவே இந்த லைன் உங்களுக்கு கண்டிப்பாக ஆணித்தனமாக உங்கள் பிரெயினில் இருக்கும். ஸோ இதுதான் பல்லவி. அனுபல்லவின்னு எடுத்தீங்கன்னா கட்டிடுவாரு அதனால பல்லவி முடிஞ்சு அதை ஷார்ட் ஆகும்ல. அடுத்த லைன் வந்து மனசுலாய பாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அடையாக்கம்மா அப்படியே அதோட பல்லவி முடிஞ்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேர் அனுபல்லவி. அது பல்லவியை விட கொஞ்சம் கம்மியான டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். காரணம்னா இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க, நடுவில் டக்குனு ஒரு மியூசிக் வருது, ஒரு மியூசிக், அதுக்கு பேர் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அது முடிஞ்சு வந்து ஒரு சாங் ஆரம்பிக்கும்ல. இப்போ வந்து இப்போ கட்டிப்பிடிக்கிட்டு போய் எடுத்துருந்தா கூட மிசை மூடி நீந்து போது அந்த லைன் வரும்ல, அது பேர் தான் சரணம். இப்போ இந்த பல்லவி சரணம் இருக்குல்ல, இதை வந்து சில பேர் பல்லவி மட்டுமே வச்சுருப்ப. நாயகன் படத்துல டங்கமாரி உதாரணமா 2 பல்லவி வரும். ஃபர்ஸ்ட்டும் வந்து டங்கமாரின்னு வரும், 2வது மட்டும் டங்கம், 3வது இடத்துல தான் சரணம் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல இந்த அணு பல்லவி எதுவுமே இருக்காது, ரேண்டமா பாட்டு பாடிட்டே ஓடி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஏனோவான் இடை மாறுது தள்ளி போகலை பாட்டு. அதுக்கு என்னவே ஒரு ஸ்ட்ரெச்சரே அந்த பாட்டு இருக்காது, கண்ணாமன்னு ஓடிட்டு இருக்கும். இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் புரட்சிகளை பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் சாங்ஸை டீகோடிங் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். டீகோடிங்னா வந்து இதில் வந்து இந்த மியூசிக் யூஸ் பண்ணாரு, அதில் வந்து அந்த மியூசிக் யூஸ் பண்ணாரு, இதுலேருந்து இதில் காப்பி அடிச்சாரு, இந்த மாதிரி டீகோட் பண்ணல. இந்த ஒவ்வொரு ஃபீலுக்காக அந்த பாட்டு போடுப்பாரு, ஒவ்வொரு அந்த அப்ஜெக்டிவ் அந்த பாட்டுக்கு என்ன அப்படின்னு இந்த வீடியோ விளக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீ நெஞ்சுக்குள்ளே ஃப்ரம் கடல் அந்த சாங் நீ கேட்டிருக்கியா? கண்டிப்பா. அந்த ஆல்பம்ல எல்லா சாங்கும் ஹிட். முக்கியமா இந்த சாங் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன நினைச்ச? அது ஸ்டார்டிங் கிட்டார், அதுக்கப்புறம் வயலின், அப்புறம் ஃப்ளூட், இது நெக்ஸ்ட் அந்த ஹார்மோனிகா, இந்த 3 விஷயம் மட்டும்தான் இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டோட டியூனோட செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ கடல் இருக்குல்ல, கடல், அந்த படம் பேர் கடல், ஓகேவா? அந்த பிக்சரைசேஷன் கடல்ல பண்ணியிருப்பாங்க. அந்த கடலில் வந்து கடல் எப்படி வரும்? போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு எப்படின்னா அந்த காத்து அடிக்கிற பிரீஸ் சவுண்ட் அப்படி வந்து இப்படி போகும்ல. அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு போட்ட பாட்டு தான் வந்து இந்த பாட்டோட டியூன். இப்படியே அப்படியே முன்ன பின்ன அப்படியே அலை போயிட்டு அப்படியே வர மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே. இதே இன்ஸ்பிரேஷன்னா அப்பா ஏறணும்னா அல்ட்ரா லெஜண்ட் இந்த பாட்டு கேட்கும் போது. மரங்கள் ஆடும்ல, காத்து அடிச்சு மரங்கள் ஆடும். அதை பேஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சின்ன போட்டிருப்பாங்க. இந்த பாட்டோட பீட் வந்து அதுதான் இருக்கும். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ராகத்துல அடங்கும். அந்த ராகம் தான் நமக்கு அந்த பாட்டு என்ன ஃபீல் கொடுக்குதுன்றதை தெரியப்படுது. கண்ணை மூட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சொன்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது வந்துட்டு மந்த் அப்படின்னு ஒரு ராகத்தினால கிரியேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு கர்நாடிக் ராகம். இந்த ராகத்தை வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ஆகிற மாதிரி தான் இதோட ஸ்வரங்கள் இருக்குது. இதே ராகத்தில் ஆனால் இன்னொரு பாட்டு அவ்வளோ நல்லா பாடலையே. இப்போ எவ்வளோ ஒரு மாஸ்டர் மைண்ட் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது அடுத்து வரப்போற பாடம் நம்ம கேட்க போறோம். படையப்பா பார்த்திருக்கியா? கண்டிப்பா பார்க்க நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில்
ஒரு ஃபேமஸான பாட்டு, எல்லா பாட்டும் ஃபேமஸ் தான். இது வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, வெற்றியை வெட்டும் வரை எட்டு, படையெடு படைய. அந்த பாட்டுல எவ்வளவு பெரிய சயின்ஸ் அடக்கியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்ன சயின்ஸ்? அந்த பாட்டோடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கீழே இருக்கிற ஹீரோ அதோட ஏமாத்திடுவாங்க, ரஜினி சார் தலைவரை ஏமாத்திடுவாங்க. அதுல இருந்து எப்படி திரும்பி பணக்கார வராரு உழைச்சி, அதாவது லோல இருந்து எப்படி ஹை போறாங்க அப்படிங்கறத அந்த பாட்டோடைய கான்செப்ட். லோல இருந்து ஹை ஹை. சோ இந்த பாட்டோடைய பீட் எடுத்துங்க. இப்ப அந்த பீட்டை காண நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, லோ டு ஹை, படிக்கல்லு மூணக்கு ஒரு படிக்கல்லப்பா பா. அதாவது இங்க லோல ஆரம்பிச்சு ஹை. இந்த பாட்டோட டியூன், இந்த பீட் எல்லாம் வந்து இந்த லோ டு ஹை, அதாவது ஏபிசிடி ஏபிசிடி. கேட்கும்போது நமக்கு புல்லரிக்கும், ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி அவரு நினைச்சு போட்டாரா? நினைச்சுதான் கண்டிப்பா போட்டுப்பாரு. ஏன்னா ஏன் இந்த வேற மாதிரி போட்டுக்கலாமே, டன் டன்னாக்கு இப்படி போட்டுருக்கோம். யார் இருக்குமோ இல்ல, வாழ்க்கைக்கு ஆயிரமே படையப்பா 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 இப்படி போட்டுக்கலாம்ல. ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த பாட்டுடைய கான்செப்ட் வந்து வாழ்க்கையில் 1000 படைகளப்பா அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் சொல்றதுனால. முத்தை தருபத்தி இந்த பாட்டும் இந்த வெற்றி கொடிகள் பாட்டும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படியா? இதுக்கு பேர் சண்முக பிரிய ராகம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அந்த முத்தை தருபத்தி எப்படி அந்த டியூன் பாட்டு பாருங்க. நீ முத்தை தரு தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோதும் பாப்பா பாப்பா நீசா நிசகரி நானா இப்ப இந்த டியூன் பாருங்க. அதாவது அந்த பிரீத்தை ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல பிரீத்தை ஸ்டாப் பண்ணி அந்த பாட்டு போகும்ல, இதுக்கு பேர் சண்முக பிரியா. இப்போ இந்த பாட்டு இட்டி கொடி கட்டு அந்த அந்த இடத்துல பிரீத் வெளியே போயிட்டு வரும். அதாவது நம்ம ஸ்டாப் ஆயிடும், ஸ்டாப் ஆகி பிரேக் ஆகி போகும். இந்த பாட்டோட டியூன் அந்த பீட் ஆரம்பிக்கும்ல, அந்த பிரீத்தை ஸ்டாப் பண்ணி போகும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் 1000 படைகள் அந்த லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சுல்ல. அந்த இடத்துல நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் பாடி மாதிரி இருக்காது, எல்லாரும் கோரஸா பாடுற மாதிரி இருக்கும். அது ஏன் தெரியுமா? அவர் ரஜினியோட சேர்ந்து இவங்க எல்லாரும் உழைச்சி அவங்க பெரிய ஆளாக்க போறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க அப்படின்னு அந்த கான்செப்ட்ல தான் அந்த கோரஸ் பாடுவாங்க. கோரஸோட அந்த இதை ஆரம்பிக்கும். அது தகுந்த மாதிரி லிரிக்ஸும் படிக்கல்லப்பா தடைக்கல்லப்பா, ஏன்னா அந்த கிரானைட் கல்ல உடச்சுதான் ஒரு பெரிய ஆளும் தடைக்கல்லப்பா படைக்கல்லப்பா அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு வைரமுத்து, டைமண்ட் முத்து. இப்போ ஒரு சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கார்ல ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, நீங்க அந்த கார்ல உங்களுக்கு சாங் கேட்காது, ஊர்ல வாட்டோ எப்போதுமே இந்த வாட்டோட அது என்ன பாட்டுன்னு கடைசி வரைக்குமே தெரியாது. ஆனா இன்னொரு மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து மஃப்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரி, மஃப்லிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு சாங்கோட பேஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். ஒரு க்ளோஸ்ட் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு சாங் ப்ளே ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சவுண்ட் அப்சர்விங்ல அங்கே உள்ளுக்குள்ளேயே கேட்டு உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு ஈஸியாக ட்ராவல் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்து உங்களுக்கு காதில் கேட்கறது நம்ம பேஸ் நம்ம இப்போ என் வாய்ஸ் கேட்கும். இப்போ என் வாய்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப பேஸாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ன்றது லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஈஸியாக ட்ராவல் ஆகி அதுதான் உங்கள் காதில் கேட்கும். அதுதான் பேஸாகவே உங்களுக்கு கேட்கும். ஸோ ஊஃப்னு பேஸாகவே கேட்கும். ஸோ இதுக்கு பேர் மஃப்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பாம்பேல உயிரே பாட்டு எடுத்துட்டீங்கன்னா, அந்த உயிரே பாட்டு நீங்கள் இதனால் கவனிச்சிங்கன்னா, நீங்க இந்த பாட்டை போட்டுட்டு ஒரு கார்ல போட்டுட்டு ஒரு கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி நில்லுங்கண்ணா, அந்த உனக்கு தூரத்துல இருந்தா கேட்கும். அந்த பாட்டு உயிரே பாட்டு அந்த லிரிக்ஸ்லாம் கேட்காது, இது மட்டும் தான் கேட்கும். ஸோ இதுக்கு கால் தான் மஃப்லிங் எஃபெக்ட். லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் உங்களுக்கு ட்ராவல் ஆகி இந்த காதில் விடுவோம். ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகாது. இந்த சயின்ஸ் படி இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் பாட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பாட்டு ஓடுனா அதை பேஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் தான் பேஸ், அதுக்கு ஏற்ற பேஸ் ஸ்பீக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஊஃபர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் தான் ஊஃபர் தான் அந்த பேஸ் தூக்கி தரும்.
அந்த பாட்டு எடுத்து நம்ம தனியாக ஆப்ரேஷனே பண்ணலாம். உயிரே பாட்டு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். அதில் ஒரு சீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிஷா கொய்ராலா வந்து அவர் நங்கூரம் இருக்கும்ல, கடலை கப்பலை நிறுத்தின நங்கூரம் வந்து அதில் வந்து அவங்க பருதா மாற்றிட்டு அதை எப்படி அதுலேருந்து கிழிச்சிட்டாச்சும் ஓடணும் அப்படின்னு ஓடுவாங்க. அந்த சீனோட அர்த்தம் என்னன்னா, அந்த பட கான்செப்ட் படி ஹீரோ ஹிந்து, ஹீரோயின் முஸ்லீம். அதாவது இவங்க லவ் பண்ணுறாங்க, இவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ஆசைப்படுறாங்க ஹீரோயின். பட் ஆனால் இடையில அந்த இது மதம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படிங்கிற சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக அந்த சீன் வந்து நங்கூர பருதா மாட்டிட்டு அந்த பருதாவை கிழிச்சிட்டு, அதாவது மதத்தை மீறி அவங்க கூட சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். மனிதத்தில் எவ்வளோ பெரிய ஜீனியஸ். அக்கபெல்லா அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா? அக்காபெல்லா இல்லை, அக்கபெல்லா தெரியல ப்ரோ. அக்கபெல்லா அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாட்டு அப்படின்னா உங்கள் மனசில் லிரிக்ஸு, சவுண்ட்ஸு, மியூசிக்ஸு, இன்டர்லூட்ஸு, நாதஸ்வர சவுண்டு, ட்ரம் சவுண்டு, பீட் சவுண்டு இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு பாட்டு. ஆனால் அக்கபெல்லா அப்படின்னா ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மியூசிக் ஒரு பர்சன்ட் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அக்கபெல்லா சூப்பராக கையாண்டுருக்கிற யாருன்னா ஏஆர் ரஹ்மான் ஃப்ரம் திருடா பாடல் ராசாத்தி. அந்த பாட்டு கேட்டிருக்கியா? ராசாத்தி உசுறு என்பதில்லை பூச்சூடி வாக்கப்பட்டு போற உள்ள. இந்த பாட்டு ஃபுல்லாவே இதோட பீட் வந்து இது மட்டும்தான். அதுல ஒரு பர்சன் கூட மியூசிக் அந்த பாட்டுல வரும். ஒன்லி வாய்ஸ் கோரஸஸ் இது மட்டும்தான். ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு டீம் செட் பண்றாரு. அந்த டீம்ல தான் வரும். அதுவுமே வந்துட்டு வாய்ஸ்லயே தான் இருக்கும் அந்த டீம். இந்த பாட்டு நடக்கும்போது சுவாரஸ்யமாக தகவல் இருக்குது. இந்த பாட்டு நடக்கும்போது பாரதி ராஜா ஒன்று தெரியும், பெரிய டைரக்டர். இந்த பாட்டை கேட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் சொல்லி சண்டை போட்டாலும், என் படத்துக்கு இந்த மாதிரியா பாட்டு போட்டு தரல, நீ எனக்கு இந்த பாட்டு வேணும், எவ்வளோ எப்பேற்பட்ட பாட்டு என் படத்தில் வர வேண்டிய பாட்டுன்னு பாரதி ராஜா சண்டை போட்டாலும். முத்து படம் பார்த்துருக்கீங்களா? முத்து படம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் தலைவர் ஓப்பனிங் சாங் என்ன சாங்? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. இதை வந்து நீங்கள் நல்லா ஒத்துக்கணுச்சுன்னா, ஹீரோ வந்து குதிரை வண்டியில் போகிறாரு, ஓகேவா? குதிரை வண்டியில் போகும்போது எப்படி போவோம்? குதிரை வண்டியில் எப்போதும் உடம்பு எப்படி ஆடும்? இந்த பாடி மூமெண்ட்டை வச்சு இந்த பாட்டு போட்டிருக்கப்பட்டதுன்னா நீங்க நம்புவீங்களா? சிங்கர்ஸ் வந்து இந்த பாடி மூமெண்ட்ல தான் பாடிருக்காங்களா? இது எஸ்பிபியே ஒரு பேட்டியில் சொல்லிருக்காரு. அதாவது ஹீரோ வந்து குதிரை வண்டியில போறாரு அப்படின்ட்டு டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இதுல ஓப்பனிங் சாங் அப்படின்ட்டு. அதனால ஏஆர் ரஹ்மான் குதிரை வண்டியில போகணும்னா குதிரை வண்டியில ஸ்டக் ஆகி போவாங்க. ஸோ இந்த பாட்டுடைய டியூன் எப்படி இருக்குன்னா, தனன 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 இப்படி போட்டிருப்பாரு. இப்போ இதுவே வந்து ஸ்டக்காகாம இந்த பாட்டை போட்டு பாறேன். நல்லா இருக்குமா? ஒரு முதலாளி உலகின் தொழிலாளி விடுவினை பையன் மாறி ரெண்டு பவுன் வாடி. அதில் ஒருவன் முதலாளி உலகின் மற்றவன் தொழிலாளி. இந்த பாட்டோட பீட்டும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பாட்டை ஏஆர் ரஹ்மான் எஸ்பிபியை பாட சொல்லும் போது கூட அப்படியே ஆடிக்கிட்டே பாருங்க, குதிரையோட பாருங்க, அவருமே ஆடிக்கிட்டு ரசிகம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து எஸ்பிபியோ சொல்லியிருக்காங்க, அந்த கிளிப்பிங்க போற பாருங்க. ஒருவன் முதலாளி மட்டும் வரும்போது அவர் நின்றுட்டே இப்போ வந்து ஒருவன் சார் எனக்கு அந்த ஸ்ட்ரக் அவுட் ஆகணும் குரு, ஒருவன் முதலாளி தாலா தான் அந்த ரிதம் ஃபீல் பண்ண குரு, எனக்கு தான் ஆகணும். such a cute guy. வந்து இன்னொன்று இந்த பாட்டிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தீம் மியூசிக் வரும். ஏஆர் ரஹ்மான் முன்னாடியே விட்டு ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகு ஒரு ஹீரோக்கு பிஜிஎம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தேவால்னா வந்து போட ஆரம்பிச்சாங்க. பிஜிஎம்ஸை கொண்டு வந்து ஹீரோ எலிவேட்னாலே இப்போ படையப்பா சாங்கில் பேசுன மாதிரி லோ டு ஹை அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பாட்டில் எப்படி இப்போ போடப்பட்டிருப்போம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஜிஎம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அடிக்கடி படையப்பா பற்றி பேசுகிறோம், ஏன்னா அதில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது கற்றுக்கிறது. ஏஆர் ரஹ்மான் என்ன கேட்டால் படையப்பா தான் அவருடைய பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அவருடைய லைஃப் கெரியரே சொல்லுவார். நல்ல ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு புது பிஜிஎம். இப்போ பொண்ணு கூட்டு வராங்க ஒரு பிஜிஎம், இப்போ இந்த ஃபைட் நடக்குதுன்னா ஒரு பிஜிஎம், ஒரு இடத்துக்கு பூ பறிக்கிறது பிஜிஎம், வில்லிக்கு ஒரு பிஜிஎம், மைண்ட் ப்ளோயிங் ஒரு பிஜிஎம். இன்னொரு குறிப்பு இதுக்கு ஹாரிசனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அனிருத் கொண்ட பேட்டோட தீம் மியூசிக் வந்து லோ டு ஹை
இப்போ ஜெய்சான ஜெயில் வந்து லோ டு பை. இப்போ நீங்களே ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறோம், ஒரு ஹீரோக்கு எலிவேஷன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே அசால்ட்டாக ஒரு மியூசிக் போடல. அப்புறம் நீயே ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி சும்மா வாய்க்கு வந்ததை பாடு. நல்லா இருக்குடா. அடுத்த அடுத்த அடிநூ ஜெயிலர் தூக்கி இதே மியூசிக்காக பயன்படுத்தினீங்க. இல்லை 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 அதே எஸ்பிபி பண்ண இன்னொரு சாங் தான் தங்க தாமரை மகளே. தங்கத்தாமரை மகளே வாருக. அந்த பாட்டோட அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி எஸ்பிபி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் எப்படி பையனோட ஹீரோக்கு அப்பா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஹீரோக்கு அப்பா இருந்து நீங்களே பண்ணால் நல்லா இருக்காது. அப்போ கொரோனா மாற்றிப்பாங்க. எப்படி கொரோனா மாற்றி, அதாவது இந்த பாட்டோடைய தீம் என்னன்னா அவனுடைய எல்லையை மீறி அந்த ஹீரோயின்ட்ட பழக போகிறான். அதாவது அந்த உணர்ச்சியில் பழக போகிறான். அந்த உணர்ச்சி வந்து அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு இது கொஞ்சம் இதுதான் அந்த சுச்சுவேஷன் மாதிரி மோகத்தில் பாடி தானே சொல்ல போனாதான் ஓகேவா. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து வேணும், அப்போ குழந்தை மாதிரி பாடுங்க அப்படின்ட்டாராம். தங்க தாமரை மகளே இப்படி பாடியிருக்க வேண்டிய பாட்டு எஸ்பிபி நீங்கள் வந்து குழந்தை அடம்பிடிக்கிற மாதிரி இப்படி பாட சொன்னாராம். ஆனால் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பாட்டுக்காக ஒரு தேசிய விருது கிடைச்சு. தங்கத்தாமரை மகளே வாருகே வெள்ளம் புன்னாறு ரங்கத்தாமரை மகளே. இப்படிதான் ஒன்று தான் எனக்கு என்ன அவர் அப்படிதான் சொல்றாரு குரு. இப்படிதான் ஒன்று எனக்கு ஒன்னாலும் ஒரு 4 நோட்ஸ்ல ஒரு பாட்டு போட முடியுமா? 4 இல்ல, ஒரு 5 நோட்ஸ் 6 நோட்ஸ்லயே ஒரு பாட்டு போட முடியுமா? இப்ப ஏபிசிடி இவ்வளவுதான் உனக்கு கொடுத்துருக்குறது. இதனால இதை வச்சு ஏபிசிடியை வச்சு ஒரு பாட்டு போட முடியும். நீயும் ஏறமான் அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் பாட்டிலே பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் இந்த பாட்டுல இவ்வளவுதான் ஒரு யூஸ் பண்ண நோட். இந்த நோட்ஸையே ஷஃபிள் பண்ணியும் ஏற்றி இறக்கியுமே இந்த பாட்டு ஃபுல்லா, இந்த பாட்டோட லிரிக்ஸ் ஃபுல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு லென்த்தியா போடும் அவ்வளவுதான். அப்புறம் சரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்னங்க எப்படிங்க ஃபர்ஸ்ட் பாட்டுல எவ்வளவு கட்ஸா இந்த பாட்டுல போட்டு ஃபர்ஸ்ட் படத்திலே போட்டு போனா நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் கத்துக்கிறீங்கன்னா இந்த பாட்டு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, இதே நிறைய பாட்டுல இப்ப இது 4 நோட்ஸ் இல்ல 10 நோட்ஸ் வச்சு பூவுக்குள் மொத்த பாட்டுமே வந்து ஒரு 10 நோட்ஸ் இதுதான் இந்த பாட்டில் ரிப்பீட் ஆகிட்டு நல்லா ஒத்து நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் தான் அதுலேயும் ஏற்றி இறக்கி பாடி தான் இந்த தான் ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி பாட்டை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஏஆர் ரகுமான். நான் வந்து இது வரைக்கும் ஏஆர் ரகுமான் சாங்கில் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? ஏஆர் ரகுமான் யூஸ் பண்ணுற சாங் டியூனோட கிராஃப். ஏஆர் ரகுமான் எல்லா பாட்டும் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் பாட்டு இந்த கிராஃபில் தான் ஒரு இதாகும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன். அதாவது லோ டு ஹை, அதுக்கப்புறம் அப்படியே மீடியம், லோ தென் மிட் லெவல். இதில் தான் பெரும்பாலான பாட்டு இருக்கும். இந்த பாட்டு இது ஒரு பாட்டா ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே அது ஒரு பாட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து காற்றில் இறந்து வர கண்டேன் காதலினும் தேர்தெழுதி காத்திருந்த எப்படி இதெல்லாம் பெரும்பாலான பாட்டை எழுதியிருக்கோம். இது வரைக்கும் நான் ஏஆர் ரகுமான் பாட்டை அனலைஸ் பண்ணுவேன்னா, ஏஆர் ரகுமான் சார் உங்கள் தொழில கசியத்தை உடச்சிட்டான்னு கோவப்படாதீங்க. நாங்கள் சொன்னதில் நிறைய விஷயம் தப்பாக இருக்கும். ஏதாச்சும் கமெண்ட்டில் நாங்களும் கற்றுக்குறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கமெண்ட்டே கற்றுக்கலாம். நீயோட இதெல்லாம் விட்டாருங்க ஏஆர் ரகுமானுக்கு தெரியுமான்னு கூட கேட்பீங்க. எங்கே அனலைஸ் பண்ணி இருக்கோம். இதே மாதிரி நிறையா பாட்டு அனலைஸ், உங்களுக்கு என்னென்ன பாட்டு வீடியோஸ் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கூட நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். பாய்.